அடைக்கலம் புகுவதே நலம். இந்த வேளையிலே ஆண்டவரிடத்திலே நம்பிக்கை, ஏனெனில் அவர் நல்லவர். தந்தை கடவுள் இறைவாக்கினர் இசைக்கேள் வழியாக எருசலேம் மக்களுக்கு இப்படியாக இறைவார்த்தை உரைத்தார். எருசலேம் மக்களுக்கு, எருசலேமே, நீ பிறந்த வரலாறு இதுவே. நீ பிறந்த நாளில் தொப்புள் கொடி அறுப்பதற்கு யாரும் இல்லை. பிறந்த பிறகு உப்பு தண்ணீரால் உன்னை ஏனெனில் அவர் நல்லவர், என்றென்றும் உள்ளது அவரது பேரன்பு. அமைதியிலே எல்லாவற்றுக்கும் நாம் இறைவனுக்கு நன்றி செலுத்துவோம். கிறிஸ்துவுக்குள் வாழும் எனக்கு எப்போதும் வெற்றி உண்டு. அல்லேலூயா 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 ஆமென். அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா. அப்படி போடுங்க, அல்லேலூயா. அப்படி ஆண்டவர் போடுங்க, அல்லேலூயா ஆமென். தலைமையேற்று சேலைவாழ் இறைவாக்கல் சங்க தலைவர் எம் சௌரிமுத்து அவர்கள் பொன்னாடை போட்டி கௌரவப்படுத்துவார்கள். பாளையங்கோட்டை புனித சவேரியார் கல்லறை பங்கு தந்தை சந்தியாக அவர்களுக்கு இப்ப நம்ம சங்க செயலாளர் ஜான் பீட்டர் அவர்கள் பொன்னாடை போட்டி கௌரவிப்பார்கள். அடுத்தபடியாக ஃபாதர் ஜான் கனி அவர்கள் தூயாவியார் சபையை சேர்ந்தவர், அவர்களுக்கு சிவகாசி சங்க தலைவர் சேவியர் அவர்கள் பொன்னாடை போட்டி கௌரவிப்பார்கள். அனைவரும் கரவொலி எழுப்பி உற்சாகப்படுத்துவோம். அடுத்து மண்ணின் வேந்தர் சபாசின் ஃபாதர் அவர்களுக்கு சங்கத்தின் துணைத் தலைவர் எஸ்.எஸ். சேசரசா அவர்கள் பொன்னாடை போட்டி கௌரவிப்பார்கள். அடுத்து எம்எம்ஏ சபையை சேர்ந்த மண்ணின் வேந்தர் சார்லஸ் அவர்களுக்கு சங்க பொறுப்பாளர்கள் சேசு அவர்கள் பொன்னாடை போட்டி கௌரவிப்பார்கள். அடுத்த மணி மைந்தரும் நமது
திருமதி எஸ் அன்பகசாமி அவர்களுக்கு நம்ம சங்க பொருளாளர் கோயில்பிள்ளை அவர்கள் பொன்னாடை போர்த்தி கௌரவிப்பார்கள். அடுத்தபடியாக நமது மண்ணின் மைந்தரும் மதுரை மணிமண்டலத்தைச் சேர்ந்த ஃபாதர் அந்தோனிராஜன் அவர்களுக்கு கௌரவ தலைவர் ஆரோக்கியசாமி அவர்கள் பொன்னாடை போர்த்தி கௌரவிப்பார்கள். அடுத்தபடியாக மண்ணின் மைந்தர் ஃபாதர் பலவேந்திரன் அவர்களுக்கு நமது சங்க ஆலோசகர் பால்பாண்டி அவர்கள் பொன்னாடை போர்த்தி கௌரவிப்பார்கள். மண்ணின் மைந்தர் கற்பூரை சேர்ந்த ஃபாதர் ஞானப்பிரகாசம் அவர்கள் பொன்னாடை போர்த்தி கௌரவிப்பார்கள். சங்க செயற்குழு உறுப்பினர். அடுத்த மண்ணின் மைந்தர் ஃபாதர் மைக்கேல் பிரகாசம் அவர்களுக்கு ஆரோக்கியராஜ் அவர்கள் பொன்னாடை போர்த்தி கௌரவிப்பார்கள். அடுத்தபடியாக மண்ணின் மைந்தரும் நமது பாளையங்கோட்டை மாவட்ட ஆய்வின் செயலருமான ஃபாதர் மைக்கேல் ராஜ் அவர்களுக்கு செயற்குழு உறுப்பினர் இனாசிமுத்து அவர்கள் பொன்னாடை போர்த்தி கௌரவிப்பார்கள். இறுதியாக நமது அனைவரின் பாராட்டுக்குரியவர் நமது பாசமிகு பங்கு தந்தை. இந்த திருவிழா சீர சிறப்புமாக நடைபெற மிகுந்த சிரத்தை எடுத்து ஊர் மக்களோடு பல திட்டமிடல் செய்து கடுமையாக உழைத்து இந்த திருவிழா சிறப்பாக நடைபெறுவதற்கும் மேலும் இந்த ஆலயம் புதுப்பொழிவோடு இன்று பிரம்மாண்டமான கம்பீரமாக விளங்குவதற்கு கோபுரத்தை புதுப்பித்து மற்றும் உள்பீடம் எல்லாமே பெயிண்டிங் செய்து ஒரு பெரிய திருத்தலமாக உயர்த்தி இருக்கின்ற நமது பாசமிகு பங்கு தந்தை கடந்த 5 ஆண்டுகளாக நமது பங்கு வளர்ச்சிக்கும் நமது திருத்தல வளர்ச்சிக்கும் மிகவும் அருமையாக பாடுபட்ட நமது திருத்தல அதிபரும் பாசமிகு பங்கு தந்தையுமான ஃபாதர் அல்போன்ஸ் அவர்களுக்கு நமது சங்க செயலாளர் ஜான் பீட்டர் அவர்கள் பொன்னாடை போர்த்தி கௌரவிப்பார்கள். அனைவரும் உற்சாகமான கைகள் கொண்டு பாராட்டுகிறார். அனைவருக்கும் நன்றி. அடைக்கலம் புகுவதே நலம். இந்த வேளையிலே ஆண்டவரிடத்தில் நம்பிக்கை கிறிஸ்துவுக்குள் வாழும் எனக்கு எப்போதும் வெற்றி உண்டு. அல்லேலூயா 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 ஆமென். அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா. அப்படி சொல்லுங்க, அல்லேலூயா. அப்படி ஆண்டவரை சொல்லுங்க, அல்லேலூயா ஆமென். எருசலேம் மக்களுக்கு